One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க வந்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி. அன்ரிலேட்டபிளா இருந்து நான் என்ன கதை பண்றதுன்றதுக்கு நான் இது தெரியல. பட் ஆனா எனக்கு ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். தட் நம்ம பண்ற வேலை வந்து நிறைய பொதுமக்களோட ரெசனேட் ஆகுதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். முன்னாடி வரக்கு முன்னாடி அவர் கூட ஒரு காமெடி ஜானரா ஒன்று பண்ணோம். ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் அந்த யூடியூப்ல அவர் யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருந்தார். ஆக்சுவலி எங்களுக்கு அதுல இருந்தது படத்துல பண்ண காமெடிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஒரு லைட் ஹார்ட்டடான காமெடி பண்ணணும்னு கேட்டேன். அவரு தான் ஒத்துக்கிட்டார். அவருக்கு தான் அந்த கிரேஷியஸ்னஸ். ஃபுல்லா தியேட்டர் ஃபுல்லா ரொம்ப சிரிச்சாங்க. அது எனக்கு போதும். நிறைய சீனுங்க நீங்க பார்த்தா தெரியும். நம்ம லைஃப்ல எல்லாரும் லைஃப்லயுமே கனெக்ட் ஆகும். எல்லா சீனுக்கு ஒரு சீனுமே நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக மணிகண்டன் சொல்லியே ஆகணும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆக்சுவலாக மணிகண்டனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹேட்ரிக். ஸோ அதனால தொடர்ந்து 3 படங்களும் பயங்கர வெற்றி படங்களாக வந்துட்டு மணிக்கு வந்திருக்கிறது. படம் சூப்பராக இருக்குண்ணா. த்ரூ அவுட்டாக என்ஜாய் பண்ணலாம். எங்கேயுமே போர் அடிக்கல, லாக் இல்லை. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க வந்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு படமும் இதுக்கு முன்னாடி இதே தியேட்டர்ல ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை கேமராக்களும் இத்தனை மைக்குகளும் வந்து நீங்க எங்ககிட்ட இருந்து வந்த செய்திகளை வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்ததுக்காக முதற்கண் நன்றி. ஏன்னா பெரிய படங்களுக்கு நிகராக கம்பீட் பண்ற ஒரே தியேட்டர்ல, ஆனா அப்படியான அதிக வசதி வாய்ப்புகள் இல்லைனாலுமே நீங்க பெரிய மனசு பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டா வேலை பார்த்தது, இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுதான் இந்த படத்துக்கு 50% நாங்க 50% படம் எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சோம்னா அது சரியா சேர்க்கறதுக்கான வேலையை நீங்க தான் செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பயங்கர சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா நல்ல படமா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு சமயமும் அப்படி நடக்கிறது வந்து உண்மையா இந்த படத்தினுடைய டீம், நான் ஒர்க் பண்ண எல்லா டீமுக்குமே தான் வெற்றி சொல்லணும். நான் தனியா ஒரு ஆளா போய் வேலை செய்யல. எல்லா டீமும் 3 டீமுமே அவ்வளோ யுனைடடா இருந்து வேலை பார்த்ததுனாலதான் இது நடந்தது. அப்படி அமையுது. நான் அன்ரிலேட்டபிளா இருந்து நான் என்ன கதை பண்றதுன்றதுக்கு நான் இது தெரியல. பட் ஆனா எனக்கு ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். தட் நம்ம பண்ற வேலை வந்து நிறைய பொதுமக்களோட ரெசனேட் ஆகுதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா எல்லாரும் அப்படித்தானே அப்டேட் ஆகி ஆகணும். லவரா இருப்பாங்க, குடும்பஸ்தனா அடுத்த அப்டேட் தானே. அதனால உண்மைதான். ரொம்ப ஆமா. எனக்கு எப்படி குட் நைட்ல வந்து அந்த மாமா மச்சான் வந்து எப்படி இருந்தோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அண்ட் ரொம்ப சந்தோஷம். சோமனா வந்து ரொம்ப கிரேஷியஸா, இத்தனைக்கும் பக்கத்து தியேட்டர்ல அவர் ஹீரோவா நடிச்ச படம் ஓடுது. பட் அப்படி இருந்தும் ஒரு என்ன சொல்றது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ன்ற போது அவர் வந்து தன்னோட ஸ்கிரீன் ஸ்பேஸை பாதியா குறைச்சு நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் ட்ரஸ்ட் பண்றது வந்து அந்த கதை தான் இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னா அது காரணம் பியூரா அந்த கதை தான். அதை தான் நான் ட்ரஸ்ட் பண்றேன். அது யாரும் என்ன இதுங்கிறதுனால அவரோட பார்ட் 2 பார்க்கலாமா? அவரோட அந்த அங்க இப்பதான் போனார் பாருங்க லவர் டைரக்டர். அவரை கேட்டீங்கன்னா தெரியும். ஆமா, அவர் கையில தான் இருக்கு. அண்ட் படத்தோட டைரக்டர் அவர் பேசட்டும். ஐயா நீங்க ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து நான் இதனோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லைன்னா அவங்க ஃபீல் பண்றதுக்கு நான் இவ்வளவு வருஷம் நான்ட்டு இல்லை, நாங்க எல்லாருமே இதுல நானும் பிரசன்னாவும் இதுல ரைட்டரா இருக்கிறவங்க நாங்க வந்து 10 வருஷமா வேலை பார்த்திருக்கோம். இல்ல நானும் சினிமாட்டோகிராஃபரும் இதுல 8 வருஷமா வேலை பார்த்திருக்கோம். நக்கலைட்ஸ்ல அது நக்கலைட்ஸுக்கும் நக்கலைட்ஸ்ல இருக்கிற மொத்த டீமுக்கும் இல்ல அங்க இருக்கிற என்ன சொல்றது மத்த இப்போ ஸ்கிரிப்ட்ல ஏதாவது கூட அசிஸ்ட் பண்றதுக்குன்னா கூட இல்ல அதுல இருந்து இம்ப்ரோவைஸ் பண்றது கூட கிருஷ்ணா ஒரு டீம் ஸ்கிரிப்ட் டீம் இருக்காங்க. அதுல கிருஷ்ணா வேலை பார்த்திருந்தான் அவங்களுக்கு. அப்புறம் மொத்த நக்கலைட்ஸோட ஆடியன்ஸ் தான் அதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த வாரம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. மேபி நம்ம பெட்டரா பண்றதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. அவரு தானே ப்ராப்பரான சாய்ஸ். ஆக்சுவலி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்து அசோக் பிரதர் வந்து கேட்டிருந்தாரு எங்க கிட்ட இந்த ஸ்டோரி. இந்த கதை இல்லை, வேற படம் பண்ணலான்னு பேசியிருந்தாரு. நாங்கள் இந்த கதை எழுதி முடிச்சுட்டு போகும்போது அவர் அங்கே அவைலபிளா இல்லை. அப்புறம் குட் நைட்டுக்கு முன்னாடியே சார் பண்ணணும்னு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்லை, எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குட் நைட்டுக்கு வரக்கு முன்னாடி அவர் கூட ஒரு காமெடி ஜானரா ஒன்று பண்ணோம். ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் அந்த யூடியூப்ல அவர் யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருந்தார். ஆக்சுவலி எங்களுக்கு அதுல இருந்தது படத்துல பண்ண காமெடிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஒரு லைட் ஹார்ட்டடான காமெடி பண்ணணும்னு கேட்டேன். அவரு தான் ஒத்துக்கிட்டார். அவருக்கு தான் அந்த கிரேஷியஸ்னஸ் நான் சொல்லணும்.
அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சாரே சொல்லிட்டாரு எல்லாமே, ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப ஐ என்ஜாய்ட் அ லாட் சார். அது ஒன்று. ஆக்சுவலி ஃபுல்லாக தியேட்டர் ஃபுல்லாக ரொம்ப சிரிச்சாங்க. அது எனக்கு போதும். தலைவா இல்ல ஆக்சுவலி சார் பிரில்லியன்ட். ஆஸ் யூஷுவல் மணிகண்டன் சார் இஸ் பிரில்லியன்ட். ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பா தியேட்டருக்கு போய் கண்டிப்பா பாருங்கன்னு ஸ்ப்ரெட் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாருமே கனெக்ட் ஆகும். மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் தான் இல்லை, எல்லாருமே கனெக்ட் ஆகும். எல்லாருமே கஷ்டப்பட்டு போன லைஃப்ல பயங்கரமா கனெக்ட் ஆகும். படம் பயங்கரமா இருக்கும். நீங்க பாருங்க, குரு சோமசுந்தரம் சாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோலா இது பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் இப்போ சீரியஸா பண்ணிருந்தாரு. இந்த படம் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கா, ரொம்ப ஒரு கேரிகேச்சரிக்கா நடிச்சிருக்காரு. படம் பாருங்க. ஆமா, ஏன் அந்த டைட்டில் சாங் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் எண்ட்ல ஒரு பேத்தோஸ் இருக்கு, ஒரு சேட் சாங், அது சூப்பரா இருக்கு. மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, படத்தில் எடுத்த ஹீரோயின், எல்லா சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நிறைய சீனுங்க நீங்க பார்த்தா தெரியும். நம்ம லைஃப்ல எல்லாரும் லைஃப்லயுமே கனெக்ட் ஆகும். எல்லா சீனுக்கு ஒரு சீனுமே நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். படம் வந்துட்டு பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பசங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னாலையும் அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னாலையும் எவ்வளோ நம்மளாம் பாதிக்கப்படுறோன்றதை வந்துட்டு அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்டர் ரொம்ப சூப்பராக வந்துட்டு எழுதியிருக்காங்க. நக்லைட்ஸ் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மணிகண்டன் சொல்லியே ஆகணும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆக்சுவலாக மணிகண்டனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹேட்ரிக். ஸோ அதனால தொடர்ந்து 3 படங்களும் பயங்கர வெற்றி படங்களாக வந்துட்டு மணிக்கு வந்திருக்கிறது எங்களை போன்ற நடிகர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்க. அண்ட் பாட்டில் ராதாவும் ரொம்ப முக்கியமான படம், எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து 2 படத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீக்கெண்டுக்கான ஒரு பயங்கரமான படமா 2 படமுமே வந்திருக்கு. நான் இன்னும் கூட ஒரு படம் பார்க்கல, நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் சூப்பராக இருக்குண்ணா. த்ரூ அவுட்டாக என்ஜாய் பண்ணலாம். எங்கேயுமே போர் அடிக்கல, லேக் இல்லை. ஜாலியாக எப்பப்பெல்லாம் உங்களுக்கு காமெடி தேவைன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் இருக்குது. இவ்வளோ சொல்ல எனக்கு தாராளமாக நம்பி வந்து நீங்கள் படம் பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் அவர் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இங்கே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தெரில, நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரலன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இன்னும் வெளியே வரல. ஸோ கரெக்டாக இப்போ தான் ஷோ முடிச்சு வெளியே வரோம். மியூசிக் ஸ்டுடியோக்குள்ளே நம்ம கம்போஸ் பண்ணிட்டு போதோ இல்லை அதை ரெஃபரன்ஸாக பார்த்துட்டு இருக்கும்போதோ வந்து தெரில, அது திடீர்னு ஒரு 70mm ஸ்க்ரீன் ஒரு ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ட்ரீமாக இருந்தது, இன்றைக்கி இவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பேக் எண்டில் இவ்வளோ டீம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சார் அண்ட் மணிகண்டன் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்டை என்ன நம்பி கொடுத்ததுக்கு, டெபு ஃபிலிமா. ஸோ எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் அவ்வளோ ரசித்து பார்த்தது இல்லை, அவங்க அவ்வளோ சிரிக்கிறது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு காமெடி படம் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக சிரிக்கணும்னு தான் பண்ணுறோம். பட் அதை பிளாஸ்ட் ஆகி வயிறு வலிக்குதுன்னு சொல்லி சிரிக்கிறதெல்லாம் வந்து தெரில. அது மேபி என்னோட ஷூஸில் இருந்தீங்கன்னா தான் தெரியும். ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி. நான் ஃபஸ்ட்டு வாட்ச்லேருந்தே நான் செம்ம என்ஜாய் பண்ணேன். லைக் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஐடியா. அண்ட் விஷுவலி இதை எடிட்டாக எப்படி ப்ரெசென்ட் பண்ண, அண்ட் ஹோல் கிரெடிட்ஸ் டு கண்ணன் எடிட்டர் அவருக்கு. ஸோ அது அவங்க எடிட் பேட்டர்னாக ஒன்று வந்து இன்னைக்கு ஒரு ரிஃபைன்டு வெர்ஷனாக இருக்குது. ஸோ தட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு தெரியும் அதை டயர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறது எப்படின்னு. ஸோ அவங்க அதை டயர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ். ஸோ லைக் அது ஆடியன்ஸ் வந்து பார்த்து சொல்லட்டுமே. நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஆடியன்ஸோட பார்க்கும்போது வேறு ஃபீல் இருந்தது. எங்கே கை தட்டுவாங்கன்னு தெரியும், எங்கே நிறுத்துவாங்கன்னு தெரியும், எங்கே அழுவாங்கன்னு தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும். சார் நான் அந்த ஹோல் பவர் பேக்டாக ஹீ நோஸ் த பல்ஸ். அவருக்கு அந்த ஷார்ட்டை எங்கே நிறுத்தி எங்கே எடுக்கணும்னு தெரியும். ஸோ ரொம்ப கிளவரான ஒரு ஆக்டர். ஹீ நோஸ் இது இந்த எமோஷன் ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது. ஸோ அதில் இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஹாப்பி. என்னோட டெபியூ ஃபிலிமாக இது அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே பேசிட்டு இருக்கப்போ ரொம்ப ஜாலியாக அந்த அன்னைக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் முடிஞ்சு நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். நான் டின்னரெல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப நைட் ஸ்கெடியூல் இருக்குன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. சாப்பிட்றது தான் சீனு.
நாங்க வந்து சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்பதானே சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, மறுபடியும் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அந்த ஃப்ளோலயே நாங்க அப்படியே சீன் போனங்காட்டிக்கு எங்களுக்கு வந்து அது பாண்டிங்கா அது வந்து நாங்க மெனக்கிடாம அப்படியே வந்துருச்சு. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க, சொல்ல முடியாது. கண்ணீர் தான் வருது, நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. எங்க டீம் நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அதான் சொல்றேன். நல்லா இருக்குதுமா, அதெல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோட பாக்குறோம். அது அங்க அதுல வேலை செஞ்சது கொஞ்சம் வந்து பார்த்தோம். குடும்பஸ்தனால எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு தான் வந்தோம். கதை எப்படி இருக்குதுன்னு நல்லா நடிச்சிருக்கிறாரு. பார்த்துருக்குறோம். இது குட் நைட் இல்லை, நல்லா டிஃப்ரெண்டா தான் நடிச்சிருக்காரு. ஆமாங்க ஃபேமிலியாவே நடிச்சிருக்கிறாரு. அவரு அதுலயே வாழ்ந்துருக்கிறாரு. ஃபேமிலின்னு அந்த குடும்பத்துல ஒரு கஷ்டப்படுறது எப்படி இருக்குது, ஒரு வேலை இல்லைன்னா எவ்வளோ இது பண்றது, அந்த மாதிரிலாம் தான் இது போடுறோம் நம்ம. ஃபேமிலியா அரேஞ்சா பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன் ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்கிறாங்க, அந்த ஜேர்னி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே கலந்து இருக்கு. ஒரு கம்ப்ளீட் பேக்கா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளோட கனெக்ட் ஆகும். நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலில இருந்து தான் வந்திருப்பாங்க. சோ மோஸ்ட்லி எல்லாரோடையும் கனெக்ட் எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து செம்மையா இருக்கு. ஒரு லோவர் மிடில் கிளாஸ் எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லா டிஸ்ப்ளே பண்ணாங்க. அதான் ஒரு லைக் எப்படி ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்றாரு, எப்படி ஃபேமிலி மேனேஜ் பண்றாரு. ஒரு லோவர் மிடில் கிளாஸா இருந்துட்டு ஜாப் லாஸ் ஆனதுக்கப்புறம் அவர் எப்படி சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றாரு நல்லா காமிச்சிருக்காங்க. குட் நைட்டோட சேம் கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. படம் நிஜமாவே சூப்பரா இருக்கு. மணிகண்டனும் சூப்பரா பண்ணிருக்காரு, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. காமெடியாவும் இருக்கு, ஃபேமிலியாவும் பார்க்கலாம். ஜாலியா இருக்கு படம். குட் நைட் மாதிரி தான் இருக்கு லைட்டா, பட் இருந்தாலும் போர் அடிக்காம ஜாலியா போகுது. அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு மெசேஜோட தான் முடிச்சிருக்காங்க. ஃபேமிலி மெசேஜா முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி மூவி நல்லா இருக்கு. ரொம்ப கனெக்ட் ஆகுது. நல்லா பார்க்கலாம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் ஆஸ் யூஷுவல் அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர். நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா கனெக்ட் ஆகலாம். முக்கியமா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகுது. இல்ல இது கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு மேம். பார்க்கலாம். சீரியஸா பார்த்தா அப்படி தெரியல. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா படம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். நமக்கு பொங்கல் அன்னைக்கு எந்த படமும் பெருசா வரலன்னு சொன்னாங்க. மதகஜராஜா அந்த படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அதை தாண்டி எனக்கு ரியல் பொங்கல் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு குடும்பஸ்தன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சில எமோஷனல் விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு ரியல் குடும்பஸ்தன் மூவி மணிகண்டன். ஐ எம் ஹாப்பி ஃபார் மணிகண்டன். ஐ எம் அஸ் அ ஃப்ரெண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் மணிகண்டன். குடும்பஸ்தன் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய பிக் ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. எல்லாருக்குமே லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. எல்லாமே அதை தாண்டி தான் நம்ம இங்க சர்வை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்ட்டு இருக்கிறப்போ லாஜிக்கெல்லாம் அங்கங்க கனெக்ட் ஆகும். எல்லாமே கனெக்ட் ஆகும். நீங்க படத்துக்குள்ள ஆஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பரா இருக்கும்போது நீங்க அது கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா த்ரூ அவுட் என்ஜாய், ஜாலியா இருப்பீங்க. நீங்க ஃபன்ஃபுல்லா இருக்கும். குடும்பஸ்தன் மூவி சீரியஸா மணிகண்டன் சார் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு. ஆக்சுவலி நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நடந்தா எப்படி நடக்குமோ அதை ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ சூப்பரான ஒரு யதார்த்தமான நடிப்பு. ஹீரோயினியை உண்மையிலே பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப ஃபேமிலி சப்ஜெக்டுக்கு அழகா ஒத்து போன மாதிரி இருந்தது. அந்த விஷயங்கள் ஊர் சைட்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு என்னன்னா உண்மையிலே தியேட்டருக்குள்ள உள்ள உட்காந்து பார்க்கும்போது எப்படி இப்ப ஆக்சுவலி குடும்பஸ்தன்ங்கிறது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அதை எப்படி இப்ப ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா சீரியஸா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாப்பை விட எனக்கு செகண்ட் ஹாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த அளவுக்கு இந்த உண்மையா சொன்னா பணத்துக்காண்டி எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு தூரம் சலாம் போடுறோம் அப்படிங்கிற விஷயமும் போடலைன்னா என்ன நடக்குங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா மணிகண்டன் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, இந்த பணம்
இதுதான் எனக்கு மரியாதையை கொடுக்குது. நீங்க நான் இந்த இதை தான் லைக் பண்றீங்க. ஏன்னா ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னா கூட என் கையில காசு இருந்தாதான் என்னை மதிச்சு சோறே போடுறாங்க, அம்மாவாவே இருந்தாலும். அந்த விஷயம் சூப்பரா இருந்தது உண்மையிலே. அது இல்லை அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன விதம்லாம் ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு. உண்மையிலே சூப்பரா இருந்தது. நிறைய இடங்கள்ல காமெடிஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா காமெடி ஒர்க் அவுட் ஆன விதமா இருக்கட்டும், மணிகண்டன் சாரோட யதார்த்தமான நடிப்பு, டைலாக் ரைட்டரோட அந்த டைலாக் சீரியஸா நிறைய இடங்கள்ல நான் பார்க்கும்போதே என்னோட சில விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகல. நம்மளுக்கு இப்படி நடந்திருக்கு, நம்மளும் இப்படி தானே ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கனெக்ட் ஆகல. அந்த கனெக்டிவிட்டிலாம் நிறைய ஆயிடுது. சூப்பராக இருக்கு. நான் ஒரு ஆக்டிங் சொல்லணும், இது அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3வது பிளாக் பஸ்டர்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் அவரோட ஆக்டிங்கும் சரி, டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், கோ ரைட்டர்ஸ், ஒரு சீன் நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை மிகப்பெரிய இதாக எடுத்துகிட்டு போகிறதே மணிகண்டனோட ஆக்டிங் தான். படத்தில் மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பணங்கிற ஒரு விஷயம் வந்து குடும்பத்துக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ எல்லாம் வந்துச்சுன்னா அது குடும்பத்தையே எப்படி மாற்றும், இந்த சமுதாயம் ஒரு பணம் இல்லாதவனை எப்படி காட்டுங்கிறத வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து நிறைய படம் பார்த்து அழுவேண்ணா. எல்லாருமே கிண்டல் அடிப்பாங்க, நான் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா ஒரு சீனுமே நமக்கு ரிலேட் ஆனாதான் நம்ம கண்ணில் இருந்து அந்த அழுகைங்கிறதே வரும். அது மாதிரி நான் இந்த படத்தை பார்த்து ஒரு 3 தடவை அழுதேன். அதை நினச்சி நான் வந்து இதுவும் படலை. அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்க்கலாம், எந்த ஒரு வல்காரிட்டி இல்லை. நக்லைட்ஸ் டீம் அவங்க பண்ணியிருக்கிறதுனால நகைச்சுவையாகவும் இருக்குது. குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம் படத்தை. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருமே போர் அடிக்கல ப்ரோ. எப்போ இன்டர்வல் வரும்னே நாங்கள் யோசிக்கல, என்னடா சீக்கிரம் இன்டர்வல் வந்துருச்சுங்கிற மாதிரி தான் யோசித்தோம். படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. வைசாக் ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக்கு, வாய்ஸ் ஓவர்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவலுங்க. காமெடி எங்கதான் அப்படி பொறுக்கி போட்டு எடுத்தாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணேன். 2025 பெஸ்ட் பிளாக் பஸ்டர் படம்னா நம்ம குடும்பஸ்தன் நான் சொல்லுவேன். அடிச்சுக்க என்ன வேற லெவல். அவரு புதுமுக ஹீரோயினி நாங்க, ஆனா புதுமுக மாதிரியே எனக்கு தெரியல, அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இவரு சுந்தரராஜன் சார் அவருமே எஃபெக்ட் நல்லா போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி டைரக்டர் தெரியல, அவர் பல படங்கள் பண்ண அனுபவசாலி மாதிரி இருந்தார். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம். குடும்பஸ்தன் இந்த வருஷம் ஒரு பெஸ்ட் படங்க. அதாவது ஒருத்தர் ஆப்போசிட்ல இருப்பாங்க, 2 பேர் வெவ்வேறு இதில் இருப்பாங்க. இப்ப இவர் இந்த பக்கம் மாறிடுவாரு, குரு சோமசுந்தரன் சார். இவர் ஆப்போசிட்ல மாறுவாங்க. எல்லாத்தையும் கண்டது அந்த மணியில தான் முடிச்சாங்க. ஆனா அந்த மணிங்கிற மேட்டரை எவ்வளவு காமெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. நக்லைட்ஸ் டீமோட எசன்ஸ் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆயிருக்கு ஃபேண்டாஸ்டிக்கா. நான் நக்லைட்ஸ் டீம் தான், பிரமாதமா இருக்கு. நான் ஒர்க் பண்ண எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கோம், டீமே ஒர்க் பண்ணிருக்கோம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. பயங்கர ஃபேமிலி என்டர்டெய்னிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம், மக்கா என்டர்டெயினான ஃபில்ம். ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கு, அது நமக்கு எமோஷனலாகவும் எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஆப்வியஸா இது ஒரு மிடில் கிளாஸ் நமக்கு பார்க்கும்போதே நம்ம வீட்டுக்கு நம்ம பக்கத்து வீட்டிலலாம் நடந்திருக்கு அப்படின்ற ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு படம். அது ரொம்ப காமெடியாக, எந்த அளவுக்கு காமெடியாக சொல்ல முடியுமோ ஒரு ஃபேமிலி மேன் படுற ஸ்ட்ரகிளை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக அடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொருத்தருமே கேரக்டர்ஸ் நமக்கு நிற்பாங்க, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ரைட்டிங், படம் சூப்பராக என்கேஜிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, அதை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருக்குது. அப்படி தான் இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு குட் நைட் விட ரொம்ப பிடிச்சிருக்கு படம். என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் அதான். குட் நைட் இன்னும் சூப்பராக இருக்குது படம். அவர் சூப்பர் பெர்ஃபார்மருங்க, காமெடியும் சரி எமோஷனலான சீனும் சரி அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. குரு சோமசுந்தரம் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிவேதிதா ராஜப்பன், முத்தமிழ், அப்புறம் பிரசன்னா சார், ஜென்சின், அந்த அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வேணா அவங்க விஷ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்டரோட சக்ஸஸே அதான், ஒரு மூவியை 2 hours எவ்வளோ என்கேஜிங்காக கொடுக்குறோன்றது அதில் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டா தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, படத்துக்கு ஆப்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.